மீண்டும் 3 குழந்தைகளும் அனாதையாக முப்புரகானகத்தில் விடப்பட்டதை அறிந்தார் நந்திதேவர். உடனடியாக முப்புரகானகம் விரைந்து நீலன், குமிர்தன், ஆதித்தன் மூவரையும் அழைத்தார். தான் எடுத்து வந்த கோலை ஊன்றி அதை ஒரு வில்வம் மரமாக வளரச் செய்தார். குழந்தைகள் மூவருக்கும் 7 வயது ஆகிவிட்டது. அதனால் அவர்களுக்கு கல்வி மற்றும் சில பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவர் குழந்தைகளை அழைத்தார். தேவர் தங்களை அழைப்பதை கேட்டு அவர் அருகில் வந்த நீலன், குமித்தன், ஆதித்தன் மூவரும் அவரிடம், ஐயா, தாங்கள் யார் என்று கேட்டார்கள். குழந்தைகளே, உங்கள் மூவருக்கும் இன்று முதல் நான் தான் தாய், தந்தை, ஆசான் அனைத்தும். நான் யார் என்றால் சிவபெருமானின் வாகனம், சிவகணங்களின் தலைவன் நந்தி. என்னை அனைவரும் நந்திதேவர் என்று அழைப்பார்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நந்திதேவர். நந்திதேவர் கூறியதை கேட்டவுடன் 3 பிள்ளைகளும் அவரை அணைத்துக் கொண்டார்கள். எங்களை பெற்றவர்களே எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் தாங்களோ எங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் ஆசானாகவும் இருக்கிறீர்கள். இன்றிலிருந்து நாங்கள் தங்களை தவிர வேறெவரையும் மதிக்கவும் மாட்டோம். தங்கள் பேச்சை தவிர மற்றவர் பேச்சையும் கேட்க மாட்டோம். தகப்பனே, எங்களை ஒதுக்கிய எவரும் எங்களுக்கு தேவையில்லை என்று கோபத்துடன் நந்திதேவரிடம் கூறினார்கள். இங்கு முப்புர கானகத்தில் நந்திதேவர் 3 குழந்தைகளுக்கும் வாழ தேவையான அறிவுகளை வழங்கிக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் மகேந்திரகிரி பர்வதத்தில் மச்சரிசி வனத்தில் வனமுனி என்ற ஒருவன் 51 குறுநில தேசங்களை தனது ராஜ்யத்தின் கீழ் கொடுங்கோலனாக ஆட்சி புரிந்து வருகிறான். அவனது கொடுங்கோல் ஆட்சி பொறுக்க இயலாத 51 குறுநில தேசத்தின் மன்னர்களும் வனமுனிக்கு எதிராக ஒன்றாக இணைந்தார்கள். 51 தேசத்து சிற்றரசர்களும் ஒன்றாக இணைந்து வனமுனிக்கு எதிராக போர் தொடுத்தனர். சிற்றரசர்கள் தனக்கு எதிராக போர் தொடுத்து வருவதை அறிந்த வனமுனியானவன் தனது மந்திரியை அழைத்தான். அடே மந்திரி, இதோ இந்த செங்கோலை பெற்றுக்கொள். 51 தேசங்களுக்கும் விடுதலையை அறிவித்துவிடு. இனி அவர்கள் யாரும் நமக்கு கப்பம் கட்ட தேவையில்லை. நான் கானகம் சென்று சிவபெருமானை நோக்கி அருந்தவம் புரிய போகிறேன். நான் வரும் வரை நமது தேசத்தை பார்த்துக்கொள் என்றான் வனமுனி. அரசே, என்ன கூறுகிறீர்கள்? சிறு நரி கூட்டத்தை கண்டு சிம்மமானது அச்சம் கொள்ளலாகாது. கேவலம் சிற்றரசர்களை கண்டு மாவீரரான தாங்கள் அஞ்சுவது? முட்டாள் மந்திரியே, கர்ச்சிக்கும் முதிர் சிங்கத்தை சிறுநரி கூட்டமானது வேட்டையாடி இரையாக்கும். ஆனால் மதம் கொண்ட ஒரு களிரினை சிங்க கூட்டமே எதிர்த்தாலும் வீழ்த்த இயலாது. நான் கானகம் சென்று அருந்தவம் புரிந்து இறைவனிடம் இரவாவரம் பெற்று மதம் கொண்ட யானையாக திரும்பி வரும் வரை என் ராஜ்யத்தை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு கிளம்பினான் வனமுனி. 51 தேசத்து சிற்றரசர்களும் தங்கள் படையுடன் வனமுனியின் கோட்டையை முற்றுகையிட்டனர். அங்கு வந்த மந்திரியானவன், சிற்றரசுகளே, உங்கள் ராஜ்யங்களை இன்று முதல் சுதந்திரமானவையாக அறிவிக்கின்றோம். நீங்கள் இதுவரை செலுத்தி வந்த கப்பம் இனி செலுத்த தேவையில்லை. உங்கள் ராஜ்யங்களை உங்கள் பொறுப்பிலேயே விடுவதாக அறிவிக்கின்றோம் என்றான். வனமுனியின் மந்திரி கூறியதை கேட்டு சிற்றரசர்கள் மகிழ்ச்சி கொண்டு தங்கள் படையுடன் தங்கள் ராஜ்யம் திரும்பினரானால் எதிர்காலத்தில் வரவிருக்கும் மிகப்பெரிய இன்னலானது அவர்கள் கண்களுக்கு அன்று புலப்படவில்லை. சிற்றரசர்கள் நாடு திரும்புவதை கண்ட மனமுனியின் மந்திரி தன் அரசனின் ராஜதந்திரத்தை புரிந்து கொண்டான். அடர் கானகம் நுழைந்த வனமுனி காட்டின் மைய பகுதிக்கு சென்றான். அங்கு ஆழ நீல குழிகள் வெட்டினான். அதில் அக்னி குண்டம் வளர்த்தான். அக்கினி குண்டத்தின் நடுவே 1000 அடிக்கு அக்கினி தூணை நாட்டினான். அந்த அக்கினி தூணின் மேல் ஆமை பலகையை போட்டான். ஆமா பலகையின் மீது கனத்த செப்பு குடத்தை வைத்தான். குடத்தின் மீது செவ்வள நீர் வைத்தான். அதன் மீது வெற்றிலையை வைத்தான். வெற்றிலையின் மீது எலுமிச்சை கனியை வைத்தான். எலுமிச்சை கனியின் மீது செவ்வரளி பூவை வைத்தான். செவ்வரளி பூவின் மீது கொட்ட பாக்கினை வைத்தான். கொட்ட பார்க்கின் மீது பாசிப்பருப்பினை வைத்தான். பாசிப்பருப்பின் மீது குண்டுமணி பருப்பினை வைத்தான். குண்டுமணி பருப்பின் மீது குண்டூசியை வைத்தான். குண்டூசியின் நுனியில் தனது வலது காலின் பெருவிரலை ஊனி ஒற்றை காலில் தவம் புரிய தொடங்கினான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வனமுனி தவம் புரிய தொடங்கி வருடங்கள் உருண்டோடியது. கடுமையான மழை, கொடுமையான வெயில் மற்றும் கடும் குளிரை எதிர்கொண்டான். கடும் பனிப்பொழிவினையும் புயலையும் கடந்து வந்தான். இவ்வாறாக 12 வருடங்கள் அரும்பெரும் தவம் புரிந்தான். 12 வருடங்கள் கடந்தவன் புரிந்தும் இறைவன் காட்சியளிக்கவில்லை என்பதால் கடும் கோபம் அடைந்தான் வனமுனி. உடனே வாளை எடுத்தான். தனது இடது காலை வெட்டி அக்னி குண்டத்தில் போட்டான். பரமேஸ்வரா, என் தவத்திற்கு மனதிறங்கி நீங்கள் எனக்கு வரம் அளிக்காவிட்டால் என் உடல் பாகங்களை உங்களுக்கு நைவேத்தியமாக இந்த தீக்கிரையாக்குகிறேன். எனது காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். தனது இடது கையை வெட்டி அக்னி குண்டத்தில் போட்டான். இதை கண்ட அன்னை பார்வதி, மகாதேவா, உங்கள் பக்தர்களை தாங்கள் இவ்வாறு சோதிக்கலாமா? உடனடியாக சென்று வனமுனி வேண்டும்
வரங்களை கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று கூறினாள். இறுதியாக மகிடாசூரன் தனது தலையை வெட்ட முற்பட்டான். அவன் முன் தோன்றிய சிவபெருமான் அவனை தடுத்து நிறுத்தினார். மகிடாசூரா, உனது கடும் தவத்தைக் கண்டு யாம் அகமகிழ்ச்சி அடைந்தோம். ஆதலால் உன் இதயம் விரும்பும் வரத்தினை கேள். பரமேஸ்வரா, நான் உங்களிடம் பெரியதாக எதையும் கேட்கப் போவதில்லை. எல்லை விட மிகச்சிறிய வரத்தையே நான் உங்களிடம் வேண்டுகிறேன். மகாதேவா, தாங்கள் எனக்கு மரணமே இல்லாத வாழ்வு வாழ வரம் வழங்க வேண்டும். வனமுனி வேண்டிய வரத்தினை கேட்டவுடன் சிவபெருமான், மகிடாசுரா, உலகில் ஜனித்த அனைத்து உயிரினங்களும் மரணித்தே ஆக வேண்டும். இது இயற்கையின் நியதி. ஆதலால் நீ வேண்டும். இந்த எள்ளினும் சிறிய வரத்தை என்னால் உனக்கு வழங்க இயலாதப்பா. ஆதலால் இதை தவிர வேறு ஏதேனும் வரம் வேண்டும் என்றால் என்னிடம் வேண்டு. அதை நிச்சயம் தருகிறேன் என்றார். அப்படி என்றால் சரி மகாதேவா, எனக்கு மூர்த்திகளான தங்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் புள்ளினங்களாலும் மானிட மக்களாலும் மரணமானது நிகழக்கூடாது. தாரகன் மற்றும் அவன் சகோதரர்களின் தலையை கொய்து மாலையாக அணிந்து கொண்டாலே பத்ரகாளி அவள் கைகளாலும் எனது மரணம் நிகழக்கூடாது. எந்த ஆண் மகனேனும் என்னை எதிர்த்து வந்தால் அவன் பலத்தில் சரி பாதி பலம் எனக்கு வர வேண்டும். தேவர்களும் அசுரர்களும் மானிடர்களும் எனக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். முதலாவதாக வேதங்களின் நாயகனான பிரம்மதேவர் எனக்கு தினமும் வந்து பஞ்சாங்கம் படிக்க காட்ட வேண்டும். மேலும் அவர் நாயகி கலைகளின் அதிபதியான கலைவாணி எனக்காக தினமும் வீணையானது மீட்ட வேண்டும். இந்திரன் சபையில் நர்த்தனம் புரியும் மங்கைகள் அனைவரும் எனது சபையில் வந்து நாட்டியம் ஆட வேண்டும். இந்திரன் முதல் யமன் வரை அனைத்து தேவர்களும் எனது அரண்மனையில் வந்து அடிமை வேலை செய்ய வேண்டும். ஒருவேளை எனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் யார் கையில் நிகழ வேண்டும் என்றால், உலகில் எந்த தாயின் கர்ப்பத்திலும் ஜனிக்காத உயிராக இருக்க வேண்டும். எனது மரணமானது பகலிலோ இரவிலோ நடக்கக்கூடாது. எனது மரணம் பூமியிலோ ஆகாயத்திலோ நிகழக்கூடாது. என் உடம்பிலிருந்து சிந்தும் உதிரத்தில் இருந்து 1000 மகிடாசூரங்கள் பிறக்க வேண்டும். கை, கால், தலை என எனது உடம்பிலிருந்து எந்த உறுப்பை யார் வெட்டினாலும் வெட்டுண்ட உறுப்பானது மீண்டும் உடலோடு வந்து பொருந்த வேண்டும். ஒருவேளை அது பொருந்தாவிட்டால் மரத்தின் கிளைகளை வெட்டினால் எவ்வாறு புதிய கிளையானது தழுக்குமோ அதேபோல் புதிய உறுப்புகள் வளர வேண்டும். இதுவே நான் விரும்பும் வரம், என் இதயம் விரும்பும் வரம் என்றான். மகிடாசூரா, நீ வேண்டிய வரத்தை வழங்கினோம் என்று மகிடன் கேட்ட வரத்தின் வழங்கி மறைந்தார் சிவபெருமான். தான் வேண்டிய வரத்தை சிவபெருமான் வழங்கியதை எண்ணி அகமகிழ்ச்சி அடைந்த மகிடன் தனது அரண்மனை நோக்கி விரைந்தார்.